வணக்கம். இந்த தோத்து போன அரசியல்வாதிகள், எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் பலர்லாம் இப்ப அடிக்கடி என்ன பண்றாங்கன்னா, செய்தியில அதாவது பேட்டி கொடுக்குறாங்களாம். என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, மக்கள் தவறா வாக்களிச்சுட்டாங்க, மக்கள் போக போக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பேசுறது. மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் மக்கள் வாக்களித்திருக்கார் தாவேகாவுக்கு. 60-70 வருஷமா கட்சி நடத்தி ஒன்னும் செய்ய முடியல, மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல. எதுக்கியா வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? புதுசா ஒருத்தர் நல்லது செய்ய மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கிறாரு. அவர் நல்ல ஆட்சி நடத்துவாரு, ஆட்சியை நடத்த விடுங்க. எப்ப பார்த்தாலும் அவதூறு பேசிக்கிட்டே போறீங்க. மக்களுக்கு புத்தி சொல்ற வேலையை எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, மாற்று கட்சியினரா இருந்தாலும் சரி, இதோட விட்டுருங்க. மக்கள் இன்னும் உங்களை அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவோம். மக்கள் நாங்க தவறா வாக்களிச்சிருக்கோமா? மக்களை முட்டாள்களாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறியா? உங்க வெக்கமா இல்ல? இவ்வளவு தூரம் தோத்துருக்கைய ஒரு மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேச வருது, ஆனா நாகரிகமா பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? மக்களை பத்தி இனிமே எந்த அரசியல்வாதியும் மக்களை பத்தி பேசக்கூடாது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நீங்க தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளணும். மக்கள் என்ன தவறா வாக்களிச்சிருக்கோம்? பதில் சொல்லு. நீ யோக்கியனா இருந்தா பதில் சொல்லு. நீ யோக்கியனா இருந்தா உன்னை அரசியல் இன்னைக்கு நீ தலைவரா நின்றுப்ப. உன்னை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அரசியலை பத்தி நீ இன்னும் பேசவே கூடாது. மக்களை பத்தி அவதூறு பரப்புற வேலை எந்த அரசியல் தலைவர்கள் இதோட நிறுத்திக்கோ. இனி எந்த தொகுதிக்கும் எந்த இடத்துக்கும் மக்கள் முன்னாடி போய் நிற்க மாட்டேன். மக்கள் கொதிச்சு எழுந்திருந்தா. இப்பதான் மக்களுக்கு ரோஷம் வந்திருக்குது. எங்க எல்லாத்துக்கும் ரோஷம் வந்துதான் நாங்க ஓட்டு போட்டு ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். அவர் ஆட்சி ஆள விடுங்க. இன்னும் ஒரு 10 நாள் கூட ஆகல. என்னென்ன அவதூறு! ஒவ்வொரு திட்டங்களா தான் செயல்படு. நீங்க வாரி வலிச்சு தொடச்சு வச்சு நாட்டை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. கஜானாவை காலிப்படுத்தி நீங்களாம் வாயை திறந்து பேசலாமா? மக்களை பத்தி பேசுறதுக்கு எந்த அரசியலுக்கு அருகதை கிடையாது. மக்களுக்கு மரியாதை கொடுத்து பழகு. மக்கள் நாங்க ஓட்டு போடலைன்னா, உனக்கு ஏன் ஓட்டு போடலைன்னா நீ சரியான அரசியல்வாதியில நல்ல மனிதரும் இல்லை. நீ ஒதுங்கி போயிரு. ஒரு நல்ல அரசியல் ஆட்சி அமைஞ்சிருக்குது, அவங்க பாத்துக்கிடுவாங்க. டிடிவி தினகரன் சொல்றாரு, தூய சக்தி தீய சக்தி. ஏடிஎம்கேல இருந்து வர்றது, மத்த கட்சியில இருந்து வர்றவங்க எல்லாம் இப்ப சேர்த்துக்கிட்டா அது தூய சக்தி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஏற்கனவே அரசியலுக்கு வரும்போது அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சொல்லிட்டாரு, யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்போம், மதசார்பற்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம் சொல்லிட்டாரு. யாரை எதிர்க்கிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. பிற கட்சியில இருந்து ஜெயிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு, அதாவது மெஜாரிட்டிக்கு இவங்க வந்துட்டாங்களாம். நல்லவர்கள் பின்னாடி போறதுல தப்பு இல்லைங்க. நல்லவங்க பின்னாடி தானே போயிருக்காரு. கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆகுண்டா. 6 மாசம் கட்சி வாங்காது, 6 மாசம் அரசியல் தாக்கு பிடிக்காது, தாவேகா கட்சி அரசு நீடிக்காது அப்படின்னு பேசிக்கிறீங்க. தாவேகா கட்சிய மக்கள் அங்கீகரிச்சு தீர்மானிச்சு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. நீ என்ன சொல்றது? தாங்க முடியாதுன்னு மக்கள் நாங்க சொல்லணும். அவர் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைச்சர்களை உருவாக்கும். அடுத்த கட்சியில இருந்தவங்க நாங்க வரவேற்போம், வந்தால் வரவேற்போம். ஏற்கனவே சொன்ன வீடியோல மாதிரி அவர்கள் 1008 ஊழல்கள் அடுத்த கட்சியில செஞ்சிருந்தாலும் தாவேகா கட்சிக்கு வரும்போது அவர்கள் ஊழல் அற்றவர்களாக மாறுவார்கள். உங்கள் கட்சி தலைமை அவர்களை மாற்றும். ஒரு மனுஷன் விஜயன்னு தன்னோட எல்லா சுக துக்கங்களை விட்டுட்டு அவருடைய அந்த ஒரு நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு எங்களுக்காக நன்றி கடன் செலுத்த வந்திருக்கிறாரு. நாங்க வரவேற்கிறோம். உங்களுக்கு என்ன? ஏன் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கிடக்குறது இந்த அரசியல்வாதிகள்லாம்? உங்களால தாங்க முடியல, இருக்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த தினகரன் மாதிரி எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டா நாங்க தூக்குல தொங்கிடுவோம். தூக்குல போய் தொங்குங்க. அரசியல்வாத தொங்கு, எதிர்கட்சிக்காரங்க தொங்கு.
எப்ப பாரு தாவேக்காவே நோன்றது. நல்ல ஆட்சி நடக்கும் தெரியலையா? மக்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு, எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு. 6 மாசம் நீ என்ன அவகாசம் கொடுக்குற? நீ என்ன ஆட்சி ஆண்டிருக்க? உன்னை மக்கள் எவ்வளவு தூரம் கேவலப்பட்டு நீங்க வெளியில போயிருக்க? ஒரு 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 சீனியர் கேண்டிடேட் தோத்து போயிருக்கீங்க. ஒரு தனி மனுஷனா மெச்சாரிட்டியோட ஜெயிச்சிருக்காரு. 108 இடத்த தனி மனிதனை வாங்கியிருக்காரு. ஒரு சரித்திரத்துல நீ வாங்குறியா? ஒரு சரித்திரம் எத்தனை வருஷம் ஆட்சி? 50 கால பொன்விழா ஆண்டு, 75 வருஷ கட்சின்ற ஒரு சரித்திரத்துல வாங்கியிருப்பியா? மக்கள் எப்ப பார்த்தாலும் குறை சொல்றது. டிடிவி தினகரன் பேசுறதுக்கு அருகதை இல்ல. ரெட்டலை சின்னத்துக்கு போய் லஞ்சம் கொடுத்து போன ஊழல் எல்லாம் தெரியாதா? அம்மா அவங்க தூக்கி எறிஞ்சாங்களா அவங்க உயிரோட இருக்கும்போது? ஏடிஎம்கேக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? காமராஜர் அன்னை மேல என்ன நடவடிக்கை எடுக்க போற? கட்சியை விட்டு நீக்குவ, அவ்வளவுதானே? அவர் அதே தொகுதியில நின்று அவர் மெஜாரிட்டியோட செய்வாரு. மக்கள் மீண்டும் உங்களை கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மக்களுக்கு விரோதமான முடிவு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல இருந்து தாவேகாவுக்கு பிரிஞ்சு வந்து ஓட்டு போட்டவங்க எல்லாம் ரொம்ப விமர்சிக்கிறாங்க. சிவி சண்முகம், வேல்மணி, காமராஜன், விஜயபாஸ்கரன், அவங்க கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் ஏன் விமர்சிக்கிறீங்க? கட்சியை வந்து அவங்க உயிர் கொடுக்கணும்னு தான் வர்றாங்க. அவங்க கட்சியில வந்து சேர வரல, தாவேகா கட்சிக்கு சேர வரல. நல்ல ஆட்சி, மெஜாரிட்டியான ஆட்சி, புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர் வழியில போற ஆட்சியை தான் அவங்க ஆதரிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? கட்சியில இருக்கிற பூரா பேரை வெளியேற்றி விட்டு கட்சி நீங்கள் தான் அப்படியே ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு ஐயா எடப்பாடி அழுக போறாரா? சித்திரம் இருந்தா தயார், சுவர் இருந்தா தயார் சித்திர வரைய முடியும். இருக்கிற எம்எல்ஏ வெளியே அனுப்பிச்சோன்னு அப்படி ஏடிஎம்கே அப்படியே நீங்க முதலமைச்சர் அரியணையில உட்காந்துருவீங்களா? நீங்க வெளியேற்றி டிஸ்மிஸ் பண்ணினாலும் மீண்டும் தாவேகா கட்சியில இணைஞ்சு அதே தொகுதியில எல்லாரும் நின்று பெருவாரியான வாக்குகளை ஜெயிச்சு மினிஸ்டர் ஆவாங்க. ரொம்ப கேவலப்பட்டு போயிருவீங்க. நல்லா ஒழுங்கா பொதுக்குழுவை கூட்டி நல்ல முடிவு, உட்கட்சி பிரச்சனையை எடுங்க. மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் ஏடிஎம்கே. உங்க ஒரு எடப்பாடி அப்படிங்கிற ஒருத்தருக்கு மாத்திர கட்சி எழுதி வைக்கல. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தீய சக்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல. எந்த தீய சக்தியில இருந்து வந்து ஐயா தூய சக்தியான்னு பேசுறீங்க? தூய சக்தி தான். தீய சக்தியிலிருந்து வர்றவர்களையும் தூய சக்தியாக மாற்றுவார் எங்க அண்ணன் புரட்சி தமிழன் தளபதி விஜய். எப்ப பாரு மக்களவே குறை சொல்லிக்கிட்டு இருக்குது. நல்லா திண்டு சோறு கண்டு போனேங்க, நல்லா திண்டு சோறு கண்டு போயிட்டே. அதனால உங்களுக்கு பதவி இல்லாம அப்படியே அரிப்பெடுக்குது உங்களுக்கு இல்ல. உங்களை என்னென்னமோ பேச எங்களுக்கு தோணுதியா? தயவு செய்து நீங்க வேணான்னு மக்கள் நிராகரிச்சுட்டோம். நீங்க தயவு செய்து வெளியேறி போங்க. குறைகளை சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க. அதுக்கு உரிமை இருக்கு, தார்மீக உரிமை எல்லா பேருக்கும் இருக்கு. ஆட்சி ஆள விடாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தருமடி கொடுத்துருக்காங்க. தருமடி வாங்கிருக்க ஒவ்வொரு கட்சியும். இன்னும் பிரச்சனை ஆட்சி ஆள விடாம பண்ணிக்கிட்டு அது இதுன்னு அவதூறு பரப்பிக்கிட்டு இருந்தத இன்னும் உங்களுக்கு அடையாளமே இல்லாம மக்கள் மாற்றுவோம். அதான் முடிவு. காமராஜ் டிடிவி அப்படியே ஒதுக்கிட்டா தாவேகா கட்சியில ஆதரவு இருக்காதுல்ல. அதே இடத்துல நின்று மெச்சாரிட்டியோட ஜெயிப்பாரு, நல்ல ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. அசிங்கப்படாதீங்க. தயவு செய்து எதிர்கட்சி தலைவர்கள், பிற கட்சி தலைவர்கள்லாம் கொஞ்சமாவது மக்களை மதிச்சு பேசுங்க. புதிய கட்சி வந்திருக்குது, அதை நல்லா ஆட்சி அமைக்க விடுங்க. அவங்க எல்லாம் புதியவர்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வர முடியும். நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தனே பூராத்தை அப்படியே கரைச்சு குடிச்சுட்டேங்க பாரு. அதனால நாட்டை விலை பேசி வித்துருக்கேங்க. பூராத்தை குடிகாரனா கொலகாரனா ஆக்கி வச்சிருக்கிறீங்க. நாடை கெட்டு குட்டிச்சவராக்கிவிட்டு சும்மா வந்து ஒருத்தர் நல்ல வந்து ஒரு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறோம். சும்மா ஏதாவது அது இதுன்னு பேசிக்கிட்டு வெக்கமா இல்ல? உங்களை வேணாண்டு மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. ஆட்சியை நல்லா என்ன செய்யறாங்கன்றது நல்ல அறிவுபூர்வமா யோசிச்சு அவங்கள செயல்பட விடுங்க.
சும்மா அவதூறு பரப்பிக்கிட்டு இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இந்த செய்தி நடுநிலையோட தயவு செய்து இந்த செய்தி நியூஸ் ரிப்போர்ட் இந்த டிவிகள்லாம் தயவு செய்து நடுநிலையோட பேசுங்க. ரொம்ப கேவலமா இருக்குதுங்க. எந்த டிவி மேக்சிமம் ஒரு சில சேனல்களை தவிர மற்ற சேனல்ல எதுக்கு இவ்வளவு கேவலம் கீழ்த்தரம்? பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப கேவலமா இருக்குது. தமிழ்நாட்டுல இந்த பத்திரிகைகள்ல இவ்வளவு நிலைமை இருக்குதுன்றது ரொம்ப அசிங்கமா இருக்குது. இந்த விஜய்ன்ற ஒருத்தர் அரசியலுக்கு வந்த பின்னாடிதான் இவ்வளவு கவனிக்கிறோம். மக்கள் எவ்வளவு முட்டாளா அடிமையாக்கி வச்சிருக்கிறத நினைக்கும் போது கோபமா வருது. மக்களை குறை சொல்றது எல்லாம் அறியாமையில ஓட்டு போட்டோமா? இவங்க பெரிய புத்திசாலிங்க. அவங்க அப்பா வீட்டு சொத்துங்க. உங்களுக்கு தமிழ்நாடு உங்க அப்பா வீட்டு சொத்து தானே. அதனால நீங்களே ஆட்சியில உட்காரணும், உன் பிள்ளைய உட்காரணும், உன் ஆளுங்க உட்காரணும், உன் கட்சிக்கார உட்காரணும், நீங்களா தின்னணும், மற்றவங்க ரோட்ல போகணும். வாயை அடக்கி பேசிக்கோங்க. 5 வருஷம் கட்சி அவரு எப்படி நடத்துறாரு, மக்களுக்கு என்னென்ன நல்ல நன்மைகளை செய்யறான்ற பாருங்க. குற்றம் செஞ்ச சொல்லுங்க, நாமளும் சொல்லுவோம். அவசியம் இல்லாம தேவையில்லாம பேச வேண்டாம். நன்றி, வணக்கம்.